Welcome students. Today we are going to see 11th Computer Science Unit 2 Algorithmic Problem Solving Chapter 6 Specification and Abstraction. What is algorithm? An algorithm is a sequence of instruction to accomplish a task or solve a problem. That one is called as a algorithm அப்படிங்கிறது sequence of instruction அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து number of process performed in our daily life, that is a step by step execution of the sequence of instruction. இது என்ன எடுக்கலாம்? Getting ready to school in the morning, a drawing column, cooking and adding to any two numbers. These are all in the algorithm format. Sequence of instruction to accomplish the task அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ write an algorithm to add two numbers entered by the user. இதுக்கு எந்த மாதிரி algorithm எழுதலாம் அப்படிங்கறத பார்ப்போம். First step 1 start. Step 2 declare variable number 1 and number 2. ரெண்டு நம்பர் நம்மட்ட input வாங்கணும். And read value number 1 and number 2. Next one is add number 1 and number 2. Number 1 ஐயும் number 2 ஐயும் add பண்ணணும். What is the formula for that one? Sum equal to number 1 plus number 2 அப்படிங்கறத சொல்லணும். And display the sum. என்ன ஆன்சரோ அதை display பண்ணணும். And stop the execution. Algorithm அப்படிங்கறது என்ன சொல்றாங்க? Sequence of the instruction to accomplish a task or solve the problem. எதனால இருக்கலாம்? ஏதாவது ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு next step by step procedures செய்றோம்ல, இதுக்கு அடுத்து இதுதான் செய்றோம்ல, that one is called as algorithm அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? நம்ம வீட்ல செய்யற டெய்லி செய்யற workல எடுத்துக்கிடலாம் algorithm. The adding two numbersல நம்ம algorithm அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். An instruction describe an action. அந்த instruction என்னது? actionல describe பண்ணும். When the instruction are executed, a process evolves which accomplish the intended task or solve the given problem. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம், அந்த ஆக்ஷனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் திஸ் ஒன், செகண்ட் ஸ்டெப் இஸ் திஸ் ஒன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அந்த ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸ் நடந்து அக்காம்ப்ளிஷ், அந்த டாஸ்க் என்ன டாஸ்கோ அது கம்ப்ளீட் ஆகும். இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தோம்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தட் ஒன் இஸ் கால்ட் அஸ் அல்கரிதம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், ஹவு டு மேக் எ டோஸ்ட். ஒரு பிரெட் டோஸ்ட் பண்றது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பிரெட் டோஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணுவீங்க அந்த பிரெட்டை. ஆஃப்டர் தட் அதை என்ன பண்ணுவீங்க? டோஸ்ட் பண்ணுவோம். அந்த டோஸ்டர்ல போட்டு டோஸ்ட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? தவால போட்டு டோஸ்ட் பண்ணிக்க முடியும். பிரெட்டை டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? அதில் பட்டர் தடவை, அதுக்கப்புறம் அதில் ஜாம் ஆட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதை பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணுவோம். சரியா? அதை வந்து நம்ம இதுதான் this is a method to make a toast அப்படிங்கிறது. பிரெட் டோஸ்ட் பண்ணல இந்த ஸ்டெப்பை ஏதாவது நம்ம மாற்றி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக கிடைக்குமா? ஜாம் தடவிட்டு அப்புறம் பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஏதாவது கரெக்டான ரிசல்ட் கிடைக்குமா? கிடைக்காது. சரியா? அதுதான் அல்கரிதம் அப்படிங்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். சீக்வன்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கடுத்து இது, இதுக்கடுத்து இது, இதுக்கடுத்து இது அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர இன்ஸ்ட்ரக்ஷன் மாற்றி வரக்கூடாது. அப்போ நம்மளுக்கு மாற்றி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன வராது? சொல்யூஷன் கிடைக்காது. அந்த டாஸ்க் வந்து எண்ட் ஆகாது, நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அதான் அல்கரிதம் அப்படிங்கிறது. அல்கரிதம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க? சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அக்காம்ப்ளிஷ் எ டாஸ்க். That one is called as a algorithm அப்படிங்கிறது. இப்போ a computer can only execute the instruction in a programming language. கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் இன்ஸ்ட்ரக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிடும். சரியா? லாட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்க முடியும். A computer can only execute the instruction in the programming language. Instruction of a computer are also known as the statements. அதான் என்னன்னு சொல்றாங்க? ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் ஆட் பண்றதுல வாங்கம்மா, நம்பர் 1 நம்பர் 2 வந்து கெட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டையும் ரீட் பண்ணணும், அப்புறம் ஆட் பண்ணணும். These are the statement அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லுவாங்க? called as a statement அப்படிங்கிறது. Algorithm must be expressed using the statement of the programming language. அந்த algorithm அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள், இன்புட் கொடுக்குறீங்க. அப்போ இன்புட் கொடுத்த உடனே செட் ஆஃப் த ரூல்ஸ் டு ஒப்டைன் த எக்ஸ்பெக்டட் அவுட்புட். எனக்கு ஆட் பண்ணணும்னா நாங்கள் ஆட் சம்மு தான் பண்ணணும். அப்படிங்கிறப்ப சம்மு தான் பண்ணணும். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடு அப்படிங்கிறப்ப சம்மு தான். அங்கே போய் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ செட் ஆஃப் ரூல்ஸ் டு ஒப்டைன் த எக்ஸ்பெக்டட்
output from the given input. நம்ம கொடுத்த இன்புட்ல இருந்து அது என்ன அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம், ரூல்ஸ் கொடுத்துருப்போம். பிரெட் டோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத இதுதான் ஸ்டெப்னா இதான் ஸ்டெப், இந்த மாதிரி தான் பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கொடுத்து கரெக்டா பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? அல்காரிதம் அப்படிங்கிறது இன்புட் கொடுப்போம், செட் ஆஃப் த ரூல்ஸ் டு obtain the expected output from the given input and we will get the output அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? next one is here, an algorithm starts execution with the input, execute the statement and finish execution with the output அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்க, நம்ம அல்காரிதம் அப்படிங்கிறது execution with the input data, எந்த டேட்டானாலும் நம்ம கொடுக்கணும். இப்போ இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட், டிசையர் அவுட்புட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ இன்புட் கொடுப்ப. சரியா? டோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிரெட்டை தான் உள்ள இன்புட்டா கொடுக்க முடியும், அதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது தர முடியுமா? முடியாது. அப்ப the algorithm starts execution with the input dataல ஸ்டார்ட் பண்ணும் and execute the statement, அந்த ப்ராசஸிங் நடக்கும். அதுக்கப்புறம் finish the execution with the output data, அந்த நம்ம என்ன இன்புட் கொடுக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸிங் நடந்து நம்மளுக்கு தேவையான அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். that one is called as a algorithm அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேயா? இப்போ அல்காரிதம்னா புரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி பார்க்கலாம், நீங்க சின்ன பிள்ளையில கேட்டிருப்பீங்க. இட்ஸ் a goat, crash and the wolf problem அப்படிங்கிறது. ஒரு ஃபார்மர் இருந்தாரு, அவர் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு நரி வச்சிருந்தாரு, ஒரு ஆடு, ஒரு புல்லுக்கட்டு இருந்தது. ரிவரை வந்து கிராஸ் பண்ணி அவர் இந்த பக்கம் போகணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த போட் வந்து ரொம்ப குட்டியான போட்டு தான், அதுல என்ன பண்ண முடியும், அவரோட சேர்த்து ஏதாவது ஒண்ணுதான், 2 பேர் தான் அதுல வந்து என்ன பண்ண முடியும், டிராவல் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப இது மூணையும் அவர் இந்த பக்கம் கொண்டு போகணும். அப்ப எதை ஃபர்ஸ்ட், எதை செகண்ட், எது தேர்ட் கொண்டு போறாரு அப்படிங்கறதான். சரியா? அப்ப எத்தனை எல்லாருமே அங்க கிராஸ் பண்ணி போறதுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எத்தனை நாளும் எடுத்துக்க முடியும். இப்ப நீ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நீ நிறைய கொண்டு போன அப்படின்னா என்ன ஆகும், ஆடு புல்ல சாப்பிடும். இப்ப இல்லாட்டி புல்ல கொண்டு போன அப்படின்னா என்ன ஆகும், நரி ஆடை சாப்பிடும். இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல அப்ப எக்ஸிகியூஷன் எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க உங்களுக்கு. சரியா? அப்ப இந்த ஃபார்மர் என்ன மாதிரி அந்த டாஸ்கை அச்சீவ் பண்ணுவாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப என்னது, எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு சைடு, இந்த சைடுல இருக்குது, இது நாலுமே என்ன பண்ணும், அவுட்புட் நம்மளுக்கு என்ன வேணும், நாலும் இந்த சைடுல போயிருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்ப என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு அந்த இடத்துல தேவை. எதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போகணும், எதை செகண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத சொன்னாதான் டிசையர் அவுட்புட் வந்து அவருக்கு கிடைக்கும். ஓகே? இப்ப எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த ஆட்டை எடுத்துட்டு அடுத்த கரைக்கு போறாரு. அங்க போனோன்னு என்ன பண்றாரு, ஆட்டை அங்க விட்டுட்டு திருப்பி நெக்ஸ்ட் இங்க வராரு. அடுத்து என்ன எடுத்துட்டு போறாரு, புல்லுக்கட்டை எடுத்துட்டு போறாரு. அதை கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, அங்க புல்லுக்கட்டை வச்சுட்டு திருப்பி ஆடை எடுத்துட்டு வந்துறாரு. ஏன்னா புல்லுக்கட்டை ஆடை ஒரே இடத்துல வச்சா ஆடு வந்து புல்ல சாப்பிட்ரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆடை கரையில விட்டுட்டு அந்த நரியை எடுத்துட்டு போவாரு. நெக்ஸ்ட் அந்த நரியை கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஆடை எடுத்துட்டு மூவ் பண்ணுவாரு. இப்ப என்னாச்சு, அவரோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஏதாவது ஒரு ஸ்டெப்பை மாத்தி செஞ்சிருந்தாரு அப்படின்னா அந்த கரெக்டான அவரோட ஒரு ரிவரை வந்து கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவரோட எய்ம் வந்து ஃபினிஷ் ஆயிருக்குமா, ஆயிருக்காது. இதே போலதான் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது, எது ஃபர்ஸ்ட் செய்யணும், எது செகண்ட் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் ஆனாதான் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடையாது, டிசையர் அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற சொல்றாங்க. அதான் ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியை வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பில்டிங் பிளாக் ஆஃப் த அல்காரிதம் அப்படிங்கிறது. இப்போ பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, we construct the algorithm using the basic building block. என்னென்ன பில்டிங் பிளாக் இருக்குது, டேட்டா, வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் த ஃபங்க்ஷன். தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த அல்காரிதம். அப்போ ஒரு அல்காரிதத்தை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு உருவாக்கணும், ஒரு எழுதணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவை, டேட்டா வேணும், வேரியபிள் வேணும், கண்ட்ரோல் ஃப்ளோ எந்த மாதிரி அந்த ஃப்ளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும், அண்ட் ஃபங்க்ஷன் வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? இது நாலும் தான் என்னது, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பில்டிங் பிளாக் ஆஃப் த அல்காரிதம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் டேட்டா அப்படிங்கிறது. வாட் இஸ் டேட்டா, டேட்டா அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட்லேயே படிச்சிருப்பீங்க. டேட்டா இஸ் எ ரா ஃபேக்ட் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. இப்போ இங்க அல்காரிதத்துல என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, அல்காரிதம் டேக் இன்புட் டேட்டா, ப்ராசஸ் த டேட்டா அண்ட் ப்ரொடியூஸ் த அவுட்புட் அப்படிங்கிறது. சரியா? ஒரு அல்காரிதம் ஏதாவது ஒரு டேட்டா, ரா டேட்டா நீ கொடுப்ப, அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அதை நீ இன்ஃபார்ம் பண்ணியிருப்ப, அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்ப, அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸிங் ஒர்க் பண்ணி உனக்கு தேவையான அவுட்புட்டை என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். This one is the algorithm. இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். Computer provide
இன்ஸ்ட்ரக்ஷன் டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன் ஆன் த டேட்டா. அப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டேட்டாவில் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அது வந்து சொல்லியிருக்கும். அந்த இது வந்து என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணணும், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த என்ன ஆப்ரேஷன் அதில் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டாவில் என்னென்னலாம் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், இமேஜஸ் இருக்கலாம், சவுண்ட் இருக்கலாம், எதுனாலும் டேட்டாவாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, எதனால இருக்கலாம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்னென்ன இருக்குது, ஆட் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைட் இருக்குது. சரியா? இதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த டேட்டா இருக்கும். இப்போ ஒரு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் வாங்குவேன். இப்போ சம் அப்படிங்கிறது வாங்குறேன், நம்பர் 1 வாங்கணும், நம்பர் 2 வாங்கணும், இது எல்லாமே டெக்ஸ்ட். அதுக்கடுத்து நம்பர்ஸ் வாங்க, நம்பர் 1க்கு என்ன நம்பரோ அது இன்புட் கொடுப்பேன், நம்பர் 2க்கு என்ன நம்பரோ அதை இன்புட் கொடுப்பேன். அப்போ இதில் டேட்டா என்னது, ஆட் த 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல நம்பர் அண்ட் டெக்ஸ்ட் இஸ் அ டேட்டா அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ டேட்டா அப்படிங்கிறது என்னது, algorithm take the input data, process the data and produce the அவுட்புட் டேட்டா அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டால ஒரு ஆப்ரேஷன் பண்ணி உனக்கு ஒரு டிசையர் அவுட்புட், அந்த அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசையர் அவுட்புட்னா எனக்கு இந்த அவுட்புட் வேணும்னா இந்த அவுட்புட் தான் வேணும். ஆட் பண்றேன் அப்படின்னா ஆட் பண்ணி தான் எனக்கு நம்பர் வேணும். அந்த இடத்துல எனக்கு சப்ராக்ஷன் நடக்கக்கூடாது, இல்லை மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷன் வந்து நடக்கக்கூடாது. என்ன ரிசல்ட் எனக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த desired result வந்து நம்மளுக்கு அவுட்புட்டா வரும். And next one is what is variable அப்படிங்கிறது. Variables are the named boxes for storing the data. Variable அப்படிங்கிறது சொன்னாங்க, it's a named boxes for storing the data அப்படிங்கிறது. ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஈஸியா உனக்கு புரியுறதா இருந்தா இப்போ ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ கண்டெய்னர்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு டேட்டாஸ், எந்த கண்டெய்னர், ஒரு வெசல்ல எடுத்துக்கிடலாம். அதுல என்ன வாங்குற, ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து என்ன பண்ணலாம், ஒரு தடவை பால் வாங்குவேன், இல்லாட்டி ஒரு தடவை அரிசி வாங்கலாம், இல்லாட்டி அதுல வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் எ நேம்டு பாக்ஸ். அந்த கண்டெய்னரோட பேர் தான் அது வேரியபிள். அதுக்கு உள்ள இருக்குதுல அந்த பால், தண்ணி, அரிசி அப்படிங்கிறது வேல்யூ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? when we do the operation on the data we need to store the result in the variable. இப்போ எக்ஸாம்பிள் 2 நம்பர் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோமா, அப்போ அதுக்கு என்னது நம்பர் 1 நம்பர் 2 ஒன்று வாங்கினோமா, that one is called as a variable. sum அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்தோம். அப்போ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அந்த டேட்டால நம்ம பண்ணணும்னா we need to store the result in the variable. அந்த வேரியபிள்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுவோம். The data stored in a variable is also known as the value of the variable. அந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்குல்ல அந்த வேரியபிள், that is called as a value. இப்போ கண்டெய்னர் அப்படிங்கிறது வேரியபிள் எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்க மில்க் அப்படிங்கிறது வேல்யூ, அந்த ரைஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ அப்படிங்கிறத சொல்றோம். சரியா? we can store a value in a variable or change the value of the variable using an assignment statement. ஒரு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ அந்த வேரியபிள்ல ஒரு வேல்யூ நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வாட்டர் வச்சிருப்பேன், இன்னொரு தடவை அதுல மில்க் வைக்கிறோம். அப்போ மில்க் தான் வைக்கணும், வாட்டர் தான் வைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. டிபெண்டிங் அப்பான் த நீட், அதுக்கு தேவையான இடத்துல நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிள் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த சேஞ்சஸ் எதுல யூஸ் ஆகும்னா அந்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அந்த சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, a = 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த a அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் எ வேரியபிள், and the 15 அப்படிங்கிறது வேல்யூ, and the ஈக்குவல் சிம்பிள் இருக்குல்ல, that one is called as a assignment statement அப்படிங்கிறாங்க. ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுது. so this one is called as a assignment statement அப்படிங்கிறது. அப்ப வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும், இட்ஸ் a named box for storing the data. ஷார்ட்டா அந்த மாதிரி தான் ஞாபகத்துல வச்சுக்கணும். கண்டெய்னர்ல மில்க் இருக்குது, வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது. சரியா? இட்ஸ் a named box for storing the data. that one is called as a வேரியபிள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது. இப்போ ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the state of the process can be represented by a set of variable in an algorithm. அப்ப ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெப்ரசன்டட் பை த செட் ஆஃப் வேரியபிள். அந்த அல்கரிதம்ல செட் ஆஃப் வேரியபிள், ஒரு வேரியபிள் வச்சு நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். இப்போ ஆட் பண்றதுக்கே 2 வேரியபிள் வாங்குறோம். இப்போ ப்ரோக்ராம்ல எவ்வளவு வேரியபிள்ஸ் நீங்க வாங்குவீங்க, அதுல எவ்வளவு ப்ராசஸிங் ஒர்க் இருக்கும். சரியா? அதான் என்ன சொல்லுவாங்க, த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த செட் ஆஃப் வேரியபிள் அல்கரிதம்ல இருக்கிற செட் ஆஃப் வேரியபிளை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ரெப்ரசன்டட் பை த செட் ஆஃப் வேரியபிள் ஸ்டேட் அப்படிங்கிறது. த ஸ்டேட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த எக்ஸிகியூஷன் இஸ் சிம்பிளி த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் அட் த பாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டிராஃபிக் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ டிராஃபிக் சிக்னல் எடுத்துட்டு அந்த 3 கலர்ஸ் வந்து உனக்கு இருக்கும். சரியா? கிரீன், ஆம்பர் அண்ட் ரெட் அப்படிங்கிறது. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the state is changed to allow
the state is changed to allow a smooth flow of the traffic. கரெக்டா என்ன ஆகணும், அந்த இண்டிகேட்டர் லைட் வந்து கரெக்டா நம்மளுக்கு என்ன கொடுக்கும், இதுதான் இந்த டைம்ல ரெட், இந்த டைம்ல கிரீன், இந்த டைம்ல எல்லோ அப்படிங்கறத கொடுக்கும். அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஃப்ளோ வந்து flow of traffic வந்து ஸ்மூத்தா இருக்கும். சரியா? The state may be represented by a single variable signal which can have one of the three values. இப்ப மூணு வேல்யூ நம்மளுக்கு இருக்குது, வேரியபிள் மூணு வேரியபிள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்னது அட் அ டைம்ல ஏதாவது ஒன்னு தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், தரும். That is called as a state அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? As the value of the variables are changed, the state change அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வேரியபிள் இது ஆகுதுல்ல, வேல்யூ வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேல்யூ வருதா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணணும், நீங்க நிக்கணும், இல்ல வந்து ரெடி ஆகு, இல்ல வந்து கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல represented by a single variable signal which can have one of the three. அந்த மூணு சிக்னல் மூணு கலர் இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒன்ன மட்டும் தானே ஷோ பண்ணுது. that is called as a state அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? next one is a what is control flow அப்படிங்கிறது. சரி, இப்ப control flow அப்படிங்கிறது என்னது? an algorithm is a sequence of the statement. ஆல்ரெடி பார்த்தோம், algorithm அப்படிங்கிறது என்னது, sequence of statement அப்படின்னு பார்த்தோம். the order in which the statement are executed may differ from the order in which they are written in the algorithm. இப்போ order of execution இந்த மாதிரி தான் கரெக்டா நெக்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. it will be differ. அது வந்து என்ன ஆகலாம், சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எக்ஸிகியூஷனோட ஸ்டேட்மெண்ட், எக்ஸிகியூஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து டிபெண்டிங் அப்பான் த வாட் த ரிசல்ட் வி நீட், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், சேஞ்ச் ஆகலாம். நீ எப்படி எழுதியிருக்கியோ அதே போலதான் எக்ஸிகியூஷன் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. திஸ் ஆர்டர் ஆஃப் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் known as the control flow. இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் என்னன்னு சொல்றாங்க, கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் in the differ from the order in which they are written in the algorithm. அல்காரிதத்துல எழுதியிருக்க மாதிரி தான் உனக்கு எக்ஸிகியூஷன் நடக்கணும் தெரியாது, எப்படினாலும் நடக்கலாம். அததான் என்னன்னு சொல்றாங்க, control flow அப்படின்னு சொல்றாங்க. control flow அப்படிங்கிறது என்னது, statements are executed may differ from the order in which they are written in the algorithm. That one is called as a control flow. இப்போ எக்ஸாம்பிள் என்னென்ன control flow இருக்கு அப்படின்னு பார்த்தா, control flow statements, sequential control flow, alternative control flow and iterative control flow அப்படின்னு 3 types of control statements இருக்குது. இப்போ sequential control flow அப்படிங்க நெக்ஸ்ட் ஸ்டெப், வரிசையா ஸ்டெப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஆட் 2 numbers அப்படின்னா என்ன பண்ணுவேன், 2 நம்பர் வாங்குவேன், அதை ஆட் பண்ணுவேன், அதை அவுட்புட் கொடுப்பேன். திஸ் இஸ் a sequential control flow அப்படிங்கிற சொல்லலாம். இப்போ ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் இட் வில் பி வேரி. அந்த கண்டிஷனை பொறுத்து ட்ரூவா இருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸா இருந்தா அனதர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப 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 என்ன பண்ணிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப் டு த கண்டிஷன் இஸ் ட்ரூ. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை மோர் தென் 1 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஃபால்ஸ் ஆனோடனே இட் வில் பி கோ அவுட். இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஒன் இஸ் sequential and another one is alternative and another one is a iterative control flow அப்படிங்கிறது. இப்போ first one is a sequential control flow அப்படிங்கிறது. இப்போ sequential control flow அப்படிங்கிறது statements are executed one after another in the same order as they are written. எந்த மாதிரி எழுதிருக்கீங்களோ அதே போல என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஆட் பண்ண போறீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிகின் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 அண்ட் end. This is the order. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, sequential control flow அப்படின்னு சொல்லுவாங்க. And next one is a alternative control flow அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, condition of the statement is tested and if the condition is true, one statement is executed. If the condition is false, an alternative statement is executed அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா another statement அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இதை பண்ணலாம். இப்ப ஸ்டார்ட் ஆகுது, இப்ப ரெக்யூஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகும், இதுல வந்து பட்ஜெட்ல பாக்குறாங்க, எஸ் அப்படின்னா ரெக்வஸ்ட் அப்ரூவல், இல்ல அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப டே டு டே லைஃப்ல வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப வந்து காலையில நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பி வர்றீங்க. அப்ப அப்பா சொல்றாங்க, நான் 7 o'clock நான் வந்து வெளியே போகணும், அப்போ உனக்கு 8 o'clock ஸ்டடி இருக்குது, நீ வந்து 7 o'clock கிளம்பிட்ட, நான் போறதுக்குள்ள கிளம்பிட்டேன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன், என்னோட 2 வீலர்ல டிராப் பண்ணிடுவேன், இல்ல அப்படின்னா நீ நடந்துதான் போகணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப இது என்ன ஆகுது, இங்க கண்டிஷன் வைக்கிறாங்க, அப்பா பிஃபோர் 7 யூ ஹாவ் டு கெட் ரெடி. 7 மணிக்கு முன்னால நீ ரெடி ஆயிட்ட அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 வீலர்ல போகலாம்.
otherwise you have to go with the go by walk அப்படினு சொல்வாங்க. இல்ல அப்படினா நீயா தனியா நடந்து தான் போணும் அப்படிங்கற சொல்றாங்க. next one is a iterative control flow அப்படிங்கிறது. இப்ப iterative control flow அப்படிங்கிறது condition of the statement is tested and if the condition is true a statement is executed. condition of statement check பண்ணும், condition true ஆ இருந்தா execute பண்ணும். The two steps of the testing the condition and execute the statement are repeated until the condition become false. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டெப்ஸ் வந்து என்னது எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் லூப் ஆஃப் த பாடி இருக்கும் அண்ட் செக் த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். அந்த கண்டிஷனை செக் பண்ணும். ட்ரூவா இருந்ததுன்னா அதை வந்து எக்ஸிக்யூட், ஏதோ ஒரு கொடுத்துருப்பாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸா இருந்தாலும் என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் பிலோ த லூப் அப்படிங்கிறத போயிடும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் ஃபங்க்ஷன். த பார்ட் ஆஃப் an algorithm are known as the function. அல்கரிதத்துல ஒரு பார்ட்டை தான் என்னன்னு சொல்றாங்க, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷன் இஸ் லைக் எ சப் அல்கரிதம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது என்னது, சப் அல்கரிதம். It takes an input and produce an output satisfying a desired input output relation அப்படிங்கிறது. ரெண்டு நம்பர் வாங்கினா ஆட் பண்ணி ஒரு வேலை கொடுத்தீங்களா, அந்த ஆட் பண்றீங்களா, that is called as a function அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? அப்ப இன்புட் எடுக்கிறோம் and produce the output and satisfy the desired output. எப்போதுமே அவுட்புட் அப்படிங்கிறது டிசையரா இருக்கணும். எனக்கு இந்த அவுட்புட் வேணும் அப்படின்னு ப்ரோக்ராம் எழுதணும்னா அந்த அவுட்புட் தான் வேணும். அது இல்லாம வேற ஏதாவது அவுட்புட் வந்ததுன்னா அந்த ப்ரோக்ராம் ராங் ஆயிரும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது இன்புட் நீங்க கொடுக்குறீங்க, அந்த ஃபங்க்ஷன் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்குறோம். சப்போஸ் யூ வாண்ட் டு கால்குலேட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் ஹைட் ஹச் அப்படிங்கிறது. சரியா? ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ற போறோம். எதுக்கு? சிலிண்டருக்கு. அதோட ரேடியஸ் என்ன, ஆர் அண்ட் ஹைட் ஹச் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுல என்ன மாதிரி வரும், உனக்கு ஃபர்ஸ்ட் ஹச் ஹைட் வரும் அண்ட் அதுல ரெண்டு சர்க்கிளை வந்து தனியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு. சரியா? அப்போ அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, so we can identify the two function, one for calculating the area of the circle and other for the circumference of the circle. ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் த சர்க்கிளை வந்து கால்குலேட் பண்ணணும் அண்ட் another one is a circumference. circumference என்னது, சுற்றளவு. circumference of the circle-ஐயும் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, if we abstract the two function as a circle of the area and circle of the circumference of the circle, then the cylinder of the area can be solved. அப்ப என்னது, ரெண்டு சர்க்கிள் இருக்கு. ஒரு சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரியா? சிலிண்டரோட ஏரியா டைரக்டா கண்டுபிடிக்கல, அதை ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் ஆஃப் த ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கடுத்து சர்க்கிள் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு டிசையர் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்ப என்னது, திஸ் ஒன் இஸ் இப்ப ஹச் அண்ட் ஆர் அப்படிங்கிறது இன்புட், இந்த சர்க்கிள் ஆஃப் ஏரியா அண்ட் சர்க்கிள் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் அண்ட் திஸ் ஒன் இஸ் அவுட்புட். சிலிண்டர் ஆஃப் ஏரியா நம்மளுக்கு கிடைக்குதா, that one is called as a output அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். என்னென்னலாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட், what is algorithm? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படிங்கறத என்னன்னு சொல்லுவாங்க, it is called as a algorithm அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பில்டிங் பிளாக் ஆஃப் த அல்காரிதம் அப்படிங்கிறது. பில்டிங் பிளாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னலாம் பார்த்தோம்? டேட்டா பார்த்தோம், வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன். these are the building blocks of the algorithm அப்படிங்கிறது. அதுல என்னது, டேட்டா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அண்ட் டேட்டா அப்படிங்கிறது என்னது, algorithm take the input data, process the data, produce the output. next one is a variable. variable அப்படிங்கிறது கண்டெய்னர் ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொன்னா, it's a storing the value. next one is a state அப்படிங்கிறது. state அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, state of the process can be represented by the set of the variable in an algorithm. அந்த வேரியபிள் அந்த டிராஃபிக் சிக்னல் பார்த்தோம்ல, அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். and next one is a control flow அப்படிங்கிறது. control flow அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it's algorithm அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், sequence of statement அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா நம்ம ரிட்டர்ன் பண்ண அந்த ரைட் பண்ண மெத்தட்ல தான் அந்த எக்ஸிகியூஷன் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன் இட் வில் பி வேரி, எப்படினாலும் நடக்கலாம் அப்படிங்கிற பார்த்தோம். கண்ட்ரோல் ஃப்ளோ எத்தனை பார்த்தோம்? 3 பார்த்தோம். சீக்வென்சியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் இட்டரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிற 3 கண்ட்ரோல் ஃப்ளோஸ் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் a function. function அப்படிங்கிறது parts of an algorithm are known as the function. next one is a today's assignment. define an algorithm. distinction between an algorithm and a process. what do you say that a problem is algorithmic in nature? how is state represented in algorithm? These are the questions you have to study and write. Thank you, students.